Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2022 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 53rd question ஒரு பியூட்டிஃபுல்லான question, எனக்கு ரொம்ப பிடிச்ச question. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு நீங்கள் வந்து ஜென்ரலைஸ்டாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூவோட வேல்யூ வியோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணி ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், ஈஸியாக நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னதுன்னு பாருங்கள். ஏயூ ஈக்குவல் டு √2v, அதுக்கடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் வி ஈக்குவல் டு √2u. கரெக்ட். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியும்னா v இஸ் ஈக்குவல் டு 1/√2 இன்டூ ஏயூ. ஸோ அந்த வியோட வேல்யூ தூக்கி நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வியோட வேல்யூவை தூக்கி நான் வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ 1/√2 ஏயூ இஸ் ஈக்குவல் டு √2 இன்டூ யூ. கிரேட். ஸோ இப்போ த்ரூ அவுட்டாக √2வால் மல்டிப்ளை பண்ணால் ஏ டிரான்ஸ்போஸ் ஏயூ இஸ் ஈக்குவல் டு 2u. ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ மைனஸ் 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் த ஹோல் இன்டூ யூ ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்து கேல்குலேட் பண்ண போகிறேன். ஏ வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 1 1 0 1 -1 1. ஓகே, ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1 0 -1 1 1 1. ஓகே, கிரேட். இது வந்து எனக்கு ஒரு 3/2 மேட்ரிக்ஸ், இது வந்து ஒரு 2/3 மேட்ரிக்ஸ். ஓகே, கிரேட். ஸோ நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ தான் வேணும். ஸோ அது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். அதோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2 0 0 3. இதான் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. ஓகே, ஸோ இதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ மைனஸ் 2 இன்டூ ஐடென்டிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 0 0 0 1. ஓகே, கிரேட். இதோட நான் யூவை மல்டிப்ளை பண்ணால் 0. ஸோ 0 0 0 1ஓட யூங்கிற அந்த வெக்டர் என்னது u1 u2. ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 0. ரைட். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0 u2 விச் இஸ் ஈக்குவல் டு 0 0. ரைட். ஸோ u2ஓட வேல்யூ வந்து 0ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆல்சோ நம்ம கொஷினில் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா u1 ஸ்கொயர் ப்ளஸ் u2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ u1 ஸ்கொயர் ப்ளஸ் u2 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. திஸ் இம்ப்ளைஸ் u1 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. This implies u1 equal to plus or minus 1. Okay, great. So இப்போ u1 ஓட வேல்யூ plus or minus 1 அப்படி நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, au is equal to √2 into v. ஓகே, ஸோ a வந்து 1 1 0 1 -1 1. ஓகே, ஸோ u ஓட வேல்யூ லெட்ஸ் சே ஃபார் திஸ் கேஸ், ஸோ ஃபார் கேஸ் 1 u ஓட வேல்யூ வந்து நீங்கள் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ u2 வந்து 0. ஸோ 1 0. அப்போ நமக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் காலம் வந்து கிடைக்கும். இதான் எனக்கு என்னது √2 இன்டூ வி. ஸோ வி இஸ் நத்திங் பட் v1 v2 v3. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா v1ஓட வேல்யூ 1/√2 அண்ட் v3ஓட வேல்யூ -1/√2 அண்ட் v2ஓட வேல்யூ 0. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் u1 பிளஸ் 2√2 இன்டூ v1. ஓகே, ஸோ u1ஓட வேல்யூ என்னது 1 2√2 இன்டூ v1ஓட வேல்யூ என்னது 1/√2. ஓகே, இதுக்கு அப்சல்யூட் வேல்யூ √2 get cancel 2 plus 1, the final answer is 3. ஓகே, சப்போஸ் கேஸ் 2. ஸோ கேஸ் 2ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூவோட வேல்யூ வந்து ஒருவேளை வந்து -1 இருந்துச்சு அப்படின்னா 1 1 0 1 -1 1 இன்டூ -1 0. ஸோ இது நமக்கு என்ன வரும் -1 0 1 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் √2 இன்டூ v1 v2 v3. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா √2 v1ஓட வேல்யூ -1. ஓகே, ஸோ அகைன் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. u1ஓட வேல்யூ இந்த கேஸில் -1 plus 2 times of √2 v1ஓட வேல்யூ -1. ஸோ the absolute value is -2 -1. ஸோ the final answer is -3. ஸோ அப்சல்யூட் வேல்யூ எடுக்கும்போது +3 வரும். ஸோ ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 3 வந்திருக்கு. ஸோ the value of u1 plus 2√2 v1 is 3. ஸோ நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கொஷினை சால்வ் பண்ணும்போது நான் வந்து v1 v2 v3ஓட வேல்யூவை எக்ஸ்பிளிசிட்டாக கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ v1ஓட வேல்யூ என்னது, v2ஓட வேல்யூ என்னது, v3ஓட வேல்யூ என்னது, u1ஓட வேல்யூ என்னது, u2ஓட வேல்யூ என்னது, இப்படி எக்ஸ்பிளிசிட்டாக கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணேன். ரொம்ப லென்த்தியாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போச்சு. ஓகே, ஸோ எனக்கு அப்போ வந்து தெரியல. ஸோ ஆனால் இந்த கொஷினை நான் இப்போ சால்வ் பண்ணும்போது எனக்கு அது வந்து ஒரு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தேவைப்படாது. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் v1 v2 v3 எக்ஸ்பிளிசிட்டாக கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணாமல் இதோட பேட்டர்னை மட்டும் நான் நோட் பண்ணிவிட்டு v1ஓட வேல்யூ மட்டும் நான் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணால் கூட போதும்.
கரெக்ட் தானே? ஸோ அதனால நீங்க எக்ஸாம் ஹால்ல பார்க்கும்போது, என்னடா இத்தன கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு பயப்படாம, ஒரு கண்டிஷனா யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கொஸ்டின பிரேக் டவுன் பண்ணிட்டு போங்க. ஓகே. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாரியே நெறைய ஐஐடி ஜாம் மேத்தமேட்டிக்ஸ் கன்டென்ட்க்கு நம்ம டிகே மேத் ப்ரெப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர் மேத்ஸ் கொஞ்சம் டஃப் தான். பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.